அமெரிக்காவின் முதல் வங்கி 1775 1783 காலத்திய அமெரிக்க விடுதலை போருக்கு பின்னர் புதிய நாடு நிதியமைப்பை உருவாக்குவதில் சிரமத்தை எதிர்கொண்டது. போரினால் ஏற்பட்ட கடன், வர்த்தகம் மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு ஒரு வங்கி தேவைப்பட்டது. இதற்கு பதிலாக அமெரிக்காவின் முதல் வங்கி பேங்க் ஆஃப் நார்த் அமெரிக்கா 1781ஆம் ஆண்டு பிலடெல்பியாவில் அரசின் அனுமதியுடன் உருவாக்கப்பட்டது. வங்கியின் திறப்பு ஜனவரி 7, 1782 அன்று நடந்தது. இதன் மூலம் அமெரிக்காவில் முறையான வங்கித்துறை துவங்கியது. வங்கியின் முக்கிய நோக்கங்கள் பண பரிமாற்றம், அரசுக்கான கடன் வழங்கல் மற்றும் புதிய பொருளாதார அமைப்பில் நிலைத்தன்மை ஏற்படுத்துதல் ஆகியவையாக இருந்தது. வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோர் நிதி வைப்புகள், கடன்கள் மற்றும் பாதுகாப்பான பரிவர்த்தனை மூலம் வணிகத்தை மேம்படுத்தினர். இது போருக்கு பிறகான பொருளாதார நிலைத்தன்மைக்கு பெரும் உதவியாக இருந்தது. வங்கியின் அமைப்பில் ராபர்ட் மோரிஸ் முக்கிய பங்கு வகித்தார். ரெவல்யூஷனின் நிதியாளர் என அழைக்கப்படும் மோரிஸ் வங்கியின் நிதி வசதிகளை ஏற்படுத்துவதில் முக்கிய பாத்திரம் வகித்தார். வங்கியின் தோற்றம் பொதுமக்களிடம் நம்பிக்கையை உருவாக்கியது. இது 1787இல் அமெரிக்க சட்ட முறைமை உருவாகுவதற்கு முன்பு நாட்டின் நிதி அமைப்பில் ஒரு முக்கிய அத்தியாயமாக இருந்தது. பொருளாதார மற்றும் வங்கித்துறையின் அடிப்படை அமெரிக்காவில் இதன் மூலம் அமைந்தது. இது எதிர்காலத்தில் ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் போன்ற வங்கிகளை உருவாக்க வழிவகுத்தது.